Hello friends, welcome to Pebbles. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது விநாயகருக்கு பிடித்த எள்ளு உருண்டை நம்ம செய்யலாம். எள்ளு உருண்டைக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா எள்ளு வந்து நம்ம 150 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். 100 கிராம் அளவுக்கு நம்ம வேர்க்கடலை, அதாவது பச்சை வேர்க்கடலையை வறுத்து நம்ம வச்சுருக்கோம். இது எள்ளு இன்னும் வறுக்கல. அதாவது எள்ளுனோட ப்ராசஸ் அப்படின்னா நம்ம நைட்டே வந்து நல்லா 2-3 டைம் அலாசிட்டு ஒரு 1/2 hour ஊற விட்டு துணி போட்டு நல்லா ட்ரை பண்ணிடணும். அந்த எள்ளு தான் இது. பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து ஈரப்பதம் இருக்கும். இதை வந்து நம்ம வறுத்துக்கணும். ஏன்னா எள்ளு வந்து என்னென்னா அப்படியே நீங்கள் போட்டிங்கன்னா என்னென்னா கசப்படிக்கும். எள்ளுருண்டை வந்து அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. அதனால் எப்போவுமே என்னென்னா எள்ளை வாஷ் பண்ணி நல்லா வடிச்சிட்டோன்னா தண்ணியெல்லாம் எடுத்துட்டோன்னா எள்ளுருண்டை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதே அளவுக்கு நம்ம 100 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம வெல்லம் எடுத்துக்கலாம். இது வந்து வெல்லம் துருவின வெல்லம் அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா நம்ம எள்ளை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேனில் எள்ளை வறுத்துக்கலாம். இப்போ எள்ளை வந்து வறுத்துட்டோம். அதாவது லைட்டாக வந்து வெடிக்க ஆரம்பிக்குது. ஆல்ரெடி வந்து வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையும் ஆட் பண்ணிக்கலாம். தோலோடையே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸி தான். இது கூட என்னென்னா நம்ம அரைக்கிறப்போ ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது ஒரு 6 ஏலக்காய் அளவுக்கு இருக்கும். இதை அரைச்சதுக்கப்புறம் நம்ம வெல்லம் சேர்த்து எப்படி மிக்சியில் அரைக்கணும்னு சொல்கிறேன். இது ஃபஸ்ட்டு ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம எள்ளை வந்து அரைச்சிக்கலாம். எள் வேர்க்கடலை ஆக்சுவலாக ஏன் வந்து நம்ம தொல்லையோடு போடுறோன்னா, அதாவது வேர்க்கடலை எப்போவுமே பித்தன்னு சொல்லுவாங்க. அதனுடைய மருந்து வந்து தோலும் வந்து மருந்து தான். அதனால் நம்ம தோலோடு போட்டோன்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெல்லம் சேர்த்து ஒரு சுற்று விட்டுக்கலாம். நம்ம எள் வேர்க்கடலை ஏலக்காய் இந்த 3ஐயும் நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் பரபரன்னு இருக்குது. இப்போ நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம கொஞ்சமாக வச்சிடலாம். தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து என்னென்னா துருவின வெல்லம்ங்கிறதுனால ஈஸியாக அரைப்பட்டுரும். இப்போ சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எள் உருண்டைக்கு ரெடி பண்ணியாச்சு. எள் வேர்க்கடலை ஏலக்காய் வெல்லம். இப்போ நம்ம இதையே என்ன சைஸுக்கு வேணுமோ அந்தளவுக்கு லட்டு பிடிச்சிக்கலாம். இதுலேயே வந்து எண்ணெய் இருக்குது. இது நெய் எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா எள்ளுலேயே வந்து எண்ணெய் வரும். அதே மாதிரி வேர்க்கடலையிலையும் எண்ணெய் வரும். அதனால் நம்ம எதுக்குமே வந்து பிடிக்க வேண்டியது, அதாவது நெய்யோ எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை. இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இதுலேயே பாருங்கள் எண்ணெய் எவ்வளோ இருக்குது. இதை ஒரு சின்ன பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சதுர்த்தி ஸ்பெஷல் எள்ளுருண்டை ரெடி. விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் எள்ளுருண்டை எப்படி செஞ்சீங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் நீங்களும் வந்து விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.